ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சிபிஎஸ்சி கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். தாய் தகப்பனார், ஊழியர்கள், குடும்பத்தினர் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சாமஸ் ஐயா மற்றும் பால்மோகன் ஐயா, சாம்சன் ஐயா, தாஸ் ஐயா எல்லாரும் வரவேற்கிறோம். ஆசீர்வாத குடும்பம் அவங்களும் வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெனி சகோதரி அவங்களும் வரவேற்கிறோம். ஜெனிஃபர் அவங்களும் வரவேற்கிறோம். இப்போ நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். விழாவை கர்த்தர் சிறப்பிக்க தரும்படியாக சிபிஎஸ்சி நிகழ்ச்சியை கடைசி ஃபைனல் ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். சபையின் சார்பாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம சாம்சனை அவருக்கு உட்கார்ந்து வருவாங்க. ஹலோ, எல்லாம் பேசாம இருக்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. Hallelujah. அன்புக்குருவன் எல்லாருக்கும் தெரியல அந்த பாட்டு. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? Are you ready? கையை தட்டலாம். அன்புக்குருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்புக்குருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை சொல்லுங்களேன். ஆராதனை, ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரை எனக்கு உதவினீரே, உமக்கு நன்றி அப்பா. சின்ன பிள்ளைகளா சேர்ந்து சொல்லலாமா?
அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யாரும் பாட மாட்டீங்களா? பாடுங்க, கையை தட்டுங்களா? ஆமென். எஸ். சின்ன பிள்ளைங்க கையை தட்டி என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், சூப்பர். எகோவாராப்பா சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் தந்தீரே உங்களுக்கு நன்றி அப்பா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. சூப்பர். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதி. கையை தட்டி சொல்லுங்க. லாஸ்டா ஒரே ஒரு முறை சொல்லி முடிக்க போறோம். சூப்பர், சூப்பர். கேர்ள்ஸ் சூப்பர். பாய்ஸ் கையை கூட தட்ட மாட்டீங்க. சூப்பர்யா பாய்ஸ் கூட. அன்பு கூறுவே இன்னும் சத்தமா சத்தமா சத்தம் பத்தல. இன்னும் மாறுமா அன்பு கூறுவே இன்னும். எல்லாம் பெரியவங்கள சேர்ந்து சொல்லமா. ஆராதிப்பே இன்னும் மாறுமா. கையை தட்டி கையை தட்டி ஒரு முறை. பெத்தேல் அப்போஸ்தல ஜெப வீட்டில் நடந்த சிபிஎஸ் புரோகிராமுக்கு வருகை தந்திருக்கும் நமது சபையின் போதகரம் ஆபிரகாம் ஐயா அவர்களுக்கும், சாம்சன் ஐயா அவர்களுக்கும், பால்மோகன் ஐயா அவர்களுக்கும், ஆமோஸ் ஐயா அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, நம் விழாவை கண்டுகளிக்க வந்த பெற்றோர் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை நிலத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் இந்த 4 நாட்களும் சிபிஎஸ் நன்றாய் நடந்தது. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தாமே தொடுவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம சிபிஎஸ்ல கத்துக்கிட்ட பாடலுக்கு டான்ஸ் ஆடலாமா? Are you ready? Are you ready? சரி, நான் 1 2 3 சொல்வேன். பிள்ளைங்க எல்லாம் எழுந்துரும். ஏன்னா நீங்க ஆடினது, நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் உங்க பெற்றோர் பார்க்க போறாங்க. சரியா? 7 மடங்கு அக்கினி சூளை ஆடலாமா? எழுந்துருங்க.
சூப்பர், எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணலாமா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போக போறோம். பிகினரி பிள்ளைங்க நேசக்கா கிளாஸ் உட்காருங்க. மா twinkle twinkle little star, twinkle twinkle little star. அப்படியே அமைதியா இருக்கலாமா? சரி, பிகினரி பிள்ளைங்க வசனம் சொல்ல வராங்க. ஜாரா ஜோரா கிளாப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் சஞ்சனா. ஜோரா கிளாப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் சரி, பிகினரி பிள்ளைங்க டமுக்கு டமுக்குன்னு வெல்கம் டான்ஸ் ஆட வராங்க. எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணலாமா?
நாள் கிடைத்து விட்டுதான் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாத தங்கா மிஸ் பண்ணாத இந்த சான்ஸ் விட்டு விடாத சூப்பரா டான்ஸ் ஆனாங்க. அடுத்தபடியா பிரைமரி கிளாஸ் வந்து வசனம் சொல்ல வராங்க மோசா. நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50 15. அடுத்து ஐஷு. ஜோரா கிளாப் பண்ணுங்க. அடுத்து தலைப்பு சொல்ல வர ரோஹித். முதல் நாள் தலைப்பு சிங்கக்கெபி. இரண்டாவது நாள் தலைப்பு நெருப்பிலிருந்து அழைத்தல். மூணாவது நாள் தலைப்பு ஞானம். ஜோரா கிளாப் பண்ணுங்க. அடுத்தபடியா வந்து பிள்ளைங்கள்லாம் நாங்க 0 இல்ல ஹீரோன்னு சொல்லிட்டு காட்ட வராங்க. ரோஹித், மோசா, யாஷ். என்ன பண்ணிக்கிறாரு? Hero, hero.
ஹீரோ. ஏன்னா சிபிஎஸ்சி வந்து அவங்களோட நாங்க ஜீரோ இல்ல ஹீரோ அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியா உனக்கே உன்னை பத்தி தெரியல, அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியலையா, சிபிஎஸ் வந்தது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பார்க்கலாமா? சொல்லும்படி நடந்தா நீதான் ஸ்பெஷலான லீடரு. உன்னை பத்தி தெரியல, நீதான் பவரான லீடரு. பைபிள் சொல்லும்படி நடந்தா நீதான் ஸ்பெஷலான லீடரு. தலைவனாகணுமா லீடர் ஆகணுமா நான் உனக்கு எல்லாமே. தலைவனாகணுமா நான் உனக்கு எல்லாமே. போல நீயும் ஜெபிக்கணும், சாமி போல நீயும் கீழ்படியணும். மரியாதை போல போல நீயும் மாறணும், அண்ணால போல நீயும் ஜெபிக்கணும், போல நீயும் கீழ்படியணும். மரியாதை போல நன்றி சொல்லணும், போல நீயும் மாறணும். நான் உனக்கு எல்லாமே. எனக்கே என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு, நான் தான் பவரான லீடரு. சொல்லும்படி நடக்கிறேன், நான் தான் ஸ்பெஷலான லீடரு. தன்னே தான் நானே தானே, தன்னே தான் நானே தானே, தன்னை தன்னே நன்னே நானே தன்னை நானே நன்னே நானே நன்னே நானே. சரி, இவ்வளவு நேரம் நம்ம நடனம் பார்த்தோம்ல, இப்போ ஒரு சின்ன ஸ்கிட் பார்க்கலாமா? எல்லாம் வந்து தன்னை வந்து அழகு அழகு அழகுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல, அதை பற்றி சின்னதா ஒரு கருத்து சொல்ல வராங்க டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ். வாங்க டீச்சர் லேசாக்கா, லைசி வின்சி. கொஞ்சம் மூட நம்ம ஃப்ரெண்டு தானே. அம்மே யார் நீங்க? நான் உன் ஃப்ரெண்டு தெரியாதா? டோன்ட் டச் தள்ளி போங்க ஏய் தள்ளி போங்கடி தள்ளி போங்க. டோன்ட் டச்ன்றல என் அழகு என்ன என் ஸ்டைல் என்ன நீங்களாம் என் ஃப்ரெண்டா? எல்லாம் ஃபவுண்டேஷன் வேலை செய்யுதா?
என்னடி இவ இப்படி பேசுறா? சரி விடு, அவளுக்கு தேவை அழகு மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. சரி வா நம்ம விபிஎஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் பின்ன போகல. தள்ளி போகடா. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். தேவி அம்மா வாட் ஐசி வாங்க டின்சி சிபிஎஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க சாப்பிடுறீங்களா? வாங்க. அம்மா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன ஆச்சுமா? எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா ஆண்டி. அவ வந்து இவளை பார்த்து நீ ரொம்ப கருப்பா இருக்க, நீ நல்லாவே இல்ல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவ ரொம்ப பீத்திக்கிறா. அவ ரொம்ப அழகா இருக்காளா அவ. அப்படியா? அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா. அழகும் சௌந்தரியமும் வீணுன்னு சொல்லிட்டு பைபிள்ல வசனமே இருக்கு. வசனம் தெரிஞ்ச நீங்க போய் ஃபீல் பண்ணலாமா? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு பைபிள்ல வசனம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? அதனால ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? வாங்க சாப்பிடலாம். என்னதான் போட்டான்னு தெரியல. கண்டிப்பா மேடம் இதை பண்ணிருப்பாங்க பங்கமா. என்னடி ஆச்சு? உன்னதாண்டி அன்னைக்கு உங்களை மேக்கப் பண்ண பிஸில உங்களை மறந்துட்டேன்டி. நான் தான் சொன்னல ஃபவுண்டேஷன் வேலை காட்டோன்னு. அம்மாடி என் ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸ் ஆயிடுச்சுடி, ஒரே டேமேஜ் ஆயிடுச்சுடி. எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்றியா? சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. நான் உன்னை விபிஎஸ்க்கு கொண்டு போறேன். அங்க கொண்டு போனா அங்க இருக்கிறவங்க அக்கா உனக்கு ப்ரேயர் பண்ணி கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பாரு. நான் அன்னைக்கே சொன்ன ஆண்டவர் வந்து மனுஷன் வந்து முகத்தை மட்டும் தான் பாக்குறான், ஆண்டவர் இருதயத்தை பாக்குறாரு. அன்னைக்கே சொன்னேன். அம்மாடி சாரி, என்ன மன்னிச்சிருடி. நம்ம விபிஎஸ் அந்த அக்கா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணலாம். வாங்க வாங்க. யார் புதுசா கூட்டு வந்தீங்களா? ஓ நேத்து சொன்ன அந்த இவங்க தானா? அது என்னம்மா ஃபவுண்டேஷன் என்ன ஆச்சு? மூஞ்செல்லாம் ஒரே பொறியா சொரியா வந்திருக்கேன். சிஸ்டர் கொஞ்சோண்டு மேக்கப் போட்டேனா அது அதிகமா. கொஞ்சம் இல்ல, நீங்க நிறையவே போட்டு இருக்கீங்க போல இருக்குது. சரி சரி, அழகும் சௌந்தரியமும் வீண்மா, சரியா? பைபிள்ல வசனமே இருக்கு. ஏசப்பா வந்து நம்முடைய முகத்தை பார்க்கல, அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சரியா? உனக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஏசப்பா கண்டிப்பா சுகத்தை தருவார். ஜெபம் பண்ணலாமா? முட்டி போடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இதோ தகப்பனே ஏசப்பா, இதோ ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. இருக்கிற எல்லா அப்பா பலவீனத்துல இருந்து நீங்க விடுதலை ஆக்குங்க. நீரே சுகம் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் தான் சொன்னல, இப்ப போய் மூஞ்ச பாரு, ஃபவுண்டேஷன் போடாமலே அழகா மினுக்குற. அப்படியாடி? சாரிடி சாரிடி. சரிடி சரியாயிடுச்சுடி. நான் இனிமேல் ப்ரேயர் பண்றேன்டி. இனிமேல் இந்த மேக்கப்லாம் நான் பண்ண மாட்டேன்டி. ப்ரேயருக்கு வரேன்டி உங்க கூட. ரொம்ப நன்றிடி. ரொம்ப சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். நம்முடைய உள்ளத்தை தான் ஆராய்ந்து பாக்குறாரு, நம்முடைய முகத்தோற்றத்தை பாக்குறது இல்ல. அவர் வந்து சௌந்தரியமும் அழகும் என்னது வீணுன்னு சொல்றாரு. அதனால நம்ம யாரையும் வந்து மனசு நோக்கடிக்க கூடாது, சரிங்களா? யார்கிட்ட பழகினாலும் சகமா பழகுங்க, சந்தோஷமா இருங்க. மேல் கீழ் அப்படி இல்லை, கிடையாது. நீ கருப்பா இருக்கிற, நான் வெள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு முகத்தோற்றமும் கிடையாது. எல்லாருமே நமக்கு சரி சமமானவங்க தான். நம்ம எல்லாரோடையும் ஒற்றுமையா பழகணும், சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம இவ்வளவு நேரம் டான்ஸ், கதை, ஸ்கிட் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நமக்காக ஒரு மெசேஜ் எடுக்க வர கண்மலை இயேசு சபையின் ஊழியத்தில் பாஸ்டர் பால் மோகன் ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். இந்த ஸ்டேஜே வந்து யாருக்காகனா, யாருக்காக இந்த ஸ்டேஜ்? யாருக்காக? யார் கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு. தப்பு தப்பு, என் பேத்தி ஜாராக்காக தான் எல்லா டான்ஸ் அட்டன் பண்றாங்க.
பாஸ்ட் வந்து அவங்க அம்மா வந்து பாதி அமௌண்ட் வாங்கி வேண்டியதுதான். ஹலோ இல்லையா? கண்கள் போடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசுகிறாங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா வந்த மாதிரி வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, போயிடு. ஆமென். ஹலோ இல்லையா? கவனிங்க, மனுஷன் அப்பத்திரம் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். பெரியவங்க சொல்லுவாங்க, பர்த்டே அன்னைக்கு ஒரு பிறந்த நாள் பெண்ணை சாக்லேட் தருவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பா நல்லா இருப்பா. என்ன சொல்லுவாங்க? அந்த வார்த்தை கேட்டு எப்படி இருக்கு நமக்கு மனசுல? அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்பா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்கப்பா, நல்லா இருப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கப்பா. பொங்கல் தீபாவளி வந்து என்ன செய்யறாங்க? எல்லாம் பெரியவங்களை காசு கொடுத்துட்டு போய் ப்ரெஸ் பண்ணுவோம், நல்லா இருப்பான்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை கேட்க எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல என்ன பார்த்து சில பெரியவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா ஆசீர்வாதமா இருக்கிறேன். இன்னைக்கு அந்த வார்த்தை நினைக்கிறேன். அல்லையா? இப்ப ஏசப்பா ஒரு சில வார்த்தையில சொல்லி இருக்கிறாரு. என்ன வார்த்தைன்னு எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து வாசிங்க டக்குன்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று. கவனிங்க சிஸ்டர், ஏதாகிலும் சொல்லுங்க. ஏதாகிலும் எல்லாம் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். ஏதாகிலும் பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு இந்த வீவர்ஸுக்கு நான் வந்திருக்கிறேன் சிஸ்டர். ஏதாவது சொல்லுங்களேன். ஏதாகிலும் ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன கிடைக்கலாம்? டீச்சரமா அப்புறம் ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், இது முடிஞ்ச உடனே என்ன கிடைக்க போகுது? பிரைஸ் ரெடியா இருக்குது. இந்த பக்கம் என்ன பண்ண என்ன கிடைக்குது? ஆகாரம் ஒண்ணு இருக்கு, பார்த்தா பெஸ்டா இருக்குது. நமக்கு என்ன கிடைக்குமா? அம்மா எல்லாம் வந்துக்கிறீங்க, சிஸ்டர் என்ன கிடைக்குமா? ஆனா கத்த சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? பக்கத்தை கை பிடிச்சிங்க. நீ வெறுமையா போறது இல்ல. சொல்லுங்க பக்கத்துல, நீ வெறுமையா போறது இல்ல. ஏதாவது ஒண்ணு நீ கொண்டு போற. அல்லையா? இந்த உலகத்தை எல்லாம் பொருள் அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு பொருள், என் தேவன் கொண்ட பொருள், அது நித்தியமா இருக்கும். அல்லையா? அது என்ன பொருள் பாத்தீங்கன்னா, யோவான் 1ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1 படிங்க. பேசினா 60 எடுத்துப்பேன். நீங்க பேசினா 60 எடுத்துப்பேன். மைக் என்கிட்ட வந்துடுச்சு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரிடம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். முதல் காரியம் கர்த்தர் இயேசுவா சொல்றாரு. இன்னைக்கு என்ன கிடைக்க பாத்தீங்களா? என்ன கிடைக்க பாத்தீங்கன்னா, கணவன் சொல்லுவா மனைவி பார்த்து, போய் இதை போய் கட்டணும். என்ன கட்டணும் சொல்லுவாங்க? போய் இதை போய் கட்டின. அம்மா சொல்லுவாங்க, போய் எங்க அப்பா எங்க தன்னாரு? எங்க அப்பா பாடங்கத்துல இல்ல தன்னார் சொல்லுவாங்க. என்ன வந்து அங்க கேட்டாங்க, என்ன இங்க கேட்டாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எங்கேயும் கேட்டுக்க மாட்டாங்க. எங்கேயும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா கவனிங்க, பெத்த பிள்ளைய பார்த்து அம்மா சொல்லுவாங்க, இத நான் ஏன் தான் பெத்தனும்? அதோ இருக்கிறீங்களா? இந்த பிபிஎஸ் 4 நாட்கள் நிம்மதியா இருந்தீங்களா இல்லையா? உண்மையா பேரண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த பிபிஎஸ்ல 4 நாட்கள் எப்படி இருந்தீங்க? ஒரு தொல்லையே இல்லை, நல்லா தூங்குனீங்க. 4 நாள் எங்கது காலையில எழுது போய் சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டீங்க. இப்ப நாளைக்கு தெரியும். நாளைக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த பிள்ளைங்க தொல்ல ஆரம்பிக்கும். எப்படா மே மாசம் முடியும், ஜூன் மாசம் எப்படா வந்தோம், எங்க தடுத்தலாம், ஸ்கூல் தடுத்தலாம். அல்லையா? ஆனா கர்த்தர் வச்சது, அவர் நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்கள் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம். என்ன முதல் பிளஸிங் இன்னைக்கு ஆசை கத்துறேன். நீங்களும் நானும் ஏசப்பட பிள்ளைங்களா? கையில தட்டுங்களேன். சொல்லுங்க, நம்ம யாருடைய பிள்ளைங்க? சொல்லுங்க, யாருடைய பிள்ளைங்க? அப்ப என்னத்தை தரணும்? இந்த இதயத்தை எங்கெங்கயோ கொடுத்துடுறோம். இந்த இதயத்தை யார் கேட்டாலும் கொடுத்துடுறோம். அதனால முடிவு நல்லா இல்லை. முடிவு உங்க இதயத்தை ஏசுக்கிட்டு கொடுத்து பாருங்களேன். அவர் சொல்றாரு, நீதாம என் பொண்ணு. பாத்துங்க பீச் அழகா அமைச்சாங்க. ஒரு நாடகம் நடிச்சாங்க. அழகா இருந்தா கருப்பா இருந்தா எப்படி இருப்பாங்க சொன்ன. அல்லையா? நீ கருப்பா இருந்தா
செகப்பா இருந்தாலும் சரி, நீ ஒல்லியா இருந்தாலும் சரி, தடியா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனா உன்னை நேசிக்கிறது தெய்வம் எங்க அப்பா இயேசு நாதர் மட்டும்தான். அல்லையா அவர் சொன்னாரு, முதல்ல நீங்களா யாருங்க? என் பிள்ளைங்க. என்ன சொல்றீங்க? அல்ல நீங்களா யாருங்க? என்னுடைய பிள்ளைகள். அல்லையா முதல் ஆசிரியர் பிள்ளைகள். இரண்டாவது ஒரு காட்சியம் தான் லூக்கா 19:9. லூக்கா 19:9. சீக்கிரம் சீக்கிரம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இன்னைக்கு வந்து கேட்பது உங்களை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் சொல்ற இரண்டாவது ஆசீர்வாதம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துதா? ரட்சிப்பு வந்தது. கவனிங்க, நீங்க நடந்த தேவனுடைய ஆலயம். என்னங்க, ஒரு காத்து வந்தா போதும், கொட்டலாம் பிரிச்சுக்கும். அல்லேலூயா. கட்டடம் இடிஞ்சு போகும். ஆனா தேவன் கட்டடத்துக்குள்ள இல்ல, அவர் எங்க வசனம்னா, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கேட்பு சொல்லுங்க, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த உலகத்துல தேவன் எனக்காக எதை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரோ சொல்லுங்க. இந்த உலகத்துல தேவன் எந்த நன்மைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். வேணாவா? வேணுமா வேணாவா? சிரிச்சுட்டு போறீங்களா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு வந்துட்டேன்ல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்கம்மா, முழுதம்மா இன்னைக்கு வந்தேன்ல. உங்களுக்கு ஏசப்பா எந்தெந்த நன்மைகளை உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் இன்றைக்கு கொடுக்க போறாரு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல என்ன கொடுக்க போறாரு? பிள்ளைங்க. நம்மளா யாருங்க? ரெண்டாவது என்னதுங்க? நன்மை, ரட்சிப்பு. மூணாவது ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சுட்டு ஓட போறேன். ஹல்லேலூயா. யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். மூணாவது காரியமா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுனா, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறாராம். வேணாவா? இந்த நாடகம் இந்த ப்ரோக்ராம் தொடங்கிட்டு இது முடிக்க எப்படி இருக்கிற மனசுலாம் சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். அந்த படிக்கட்டு வீட்டை வச்சுன்னா, ஏன்டா வீட்டுக்கு போறேன், இன்னைக்கான இந்த விடியுதுன்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த நாள் ஏன்டா வருது, இந்த தூக்கத்துல என் உயிர் போன நல்லா இருக்குமே, எனக்கு எத்தனை பேர் யோசிக்க தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வந்துருக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்குறாரு. கையை தட்டுங்களேன். என்ன தரப்பா சொல்லுங்க, என்ன தருங்களா? உலக பிரமாண சமாதானம் இல்ல. நாடகம் பார்ப்போம், அந்த சமாதானம் இல்ல. குடிப்போம், அந்த சமாதானம் இல்ல. நண்பரோட பேசுவோம், அந்த சமாதானம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்யணும்? வைத்து போய். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 விதமான ஆசீர்வாதம் ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது. அது என்னது? முதல் காரியம், நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். 1. ரெண்டாவது ரட்சிப்பு, நன்மை கிடைக்குது. மூணாவது என்னப்பா செய்யணும்? என்ன செய்யணும்? போயிடலாமா? யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்தா சொல்றாரு, சும்மா நீங்க வந்தது இல்ல, பாஸ்து கூட வந்தது இல்ல, உங்க பிள்ளைங்க நடிகர வர்றது இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய தீர்மானம் இன்னைக்கு தேவனுக்கு கொண்டு வந்திருக்காரு. வேற யாரும் அழைச்சு வரல, தேவனுக்கு முன் வச்சுக்கிறாரு. நீ அழுத பத்தியா, நீ கலங்கன பத்தியா, நீ வேதனை பத்தியா, வாழ்வதா சாவல நினைச்ச பத்தியா, நான் நம்பின மனசுல கைவிட்டு நடுத்தர விட்டுட்டா பத்தியா, இன்னைக்கு உன்னை விசாரிக்க ஆதிலமா தவிச்சுக்கிட்டு பத்தியா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அவ்வளவுதான், ஒரே நம்பிக்கை. யாரும் நம்பி பார்த்துட்டேன், யாரையா பார்த்துட்டேன், யாரும் நம்பி பார்த்துட்டேன். மனுஷன்லாம் கை விட்டுட்டாங்க, உறவுகள்லாம் கை விட்டுறாங்க. இன்னைக்கு எப்படி நிக்கிறான்? நடுத்தர நிக்கிறான். ஆனா இன்னைக்கு வாழ போற வாழ்க்கை கொஞ்ச நாள், அந்த வாழ்க்கை யார் மேல நம்பிக்கிறான்? இயேசு மேல. சொல்லுங்க, யார் மேல இருக்கணும்? இயேசு மேல. கர்த்தர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. யார் மேல நம்பிக்கை இருக்கணும்? மனுஷனை நம்போதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பது நலம். அல்லேலூயா. அப்ப என் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என்ன கிடைக்கணும் வந்துக்கிறீங்க. உடனே நீங்க பிள்ளைகளா மாறுவீங்க,
2 நன்மை கிடைக்கும், 3வது சமாதானம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன செய்யணும்னா ஒரு நம்பிக்கை இயேசு மேலுங்க. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து சபைக்கு இனி நாளை பார்த்து அப்படியே போயிடாதீங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்து அப்படி போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க, பெஸ்டா மாறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எல்லாம் ஜோரா ஐயாக்கு கிளாப் பண்ணலவா? மறுபடியும் சத்தமா கேட்கவே இல்லை. அடுத்தபடியாக ஜூனியர் ஐசக்கா கிளாஸ் வசனம் சொல்ல வராங்க. டேவிட், மதுஸ்ரீ, சஷ்டிகா, ஷாலினி. வாங்க அமைதியாரு. இங்க பாரு கவனி, உங்களுக்காக தானே நடத்துறாங்க. இங்க பாரு ரோஹி, பெண்டில்டா, கிரேசி, எல்லாம் ஜோரா கிளாப் பண்ண. டேவிட் வசனம் சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் நாள் தலைப்பு பரலோகத்தில் துர்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்கள் ஜெபத்தை கேட்கிறார். நீதிமன்றங்கள் 15:29. 2வது நாள் தலைப்பு ஆபிரகாமின் அழைப்பு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பார். ஆதியாகமம் 12:2. தேவ கட்டளை. 3வது நாள் தலைப்பு தேவ கட்டளையும் யோசியாவும். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானத்தில் நிலைத்திருக்கும். சங்கீதம் 119:89. ஜோரா கிளாப் பண்ணுங்க. அவர் நிறைய வசனத்தை படிச்சிட்டாரு, அதனால கொஞ்சம் குழம்பிட்டாரு. நெக்ஸ்ட் கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119:89. கிளாப் பண்ணலாமா? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமன்ற ஜெபத்தை செய்கிறார். நீதிமொழிகள் 12:29. 2வது நாள் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. ஆதியாகமம் 15:12. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலை செய்கின்றது. சங்கீதம் 119:89. நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:19. அடுத்து வந்து டான்ஸ் ஜூனியர் ஏன் குலதெய்வம் ரீமேக்ஸ். गुमता लकड़ी गुम्मावा, गुमता लकड़ी गुम्मावा, ट्विंकल ट्विंकल लिटिल स्टार. அப்படியே சைலண்டா இருக்கலாமா தினேஷ்? மறுபடியும் பேசுறீங்க பாத்தியா?
கிடைச்சாரு நீ எனக்கு வரணும்னு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக கொடுத்து வாங்கி போனாரு என் கொள்ள தெய்வம் அவரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொள்ள தெய்வம் அவரு அதுங்க கொள்ள தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் அது உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் லட்டு நண்பா அத உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு நண்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ உன் தந்தார் பட்டுதான் இஷ்டப்பட்டுதான் என் கொல்லா தெய்வம் அவரு என் கொல்லா தெய்வம் அவரு அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் அமைதியா இருங்க. இல்ல கவனி, டான்ஸ் சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருந்தா ஜோரா கிளாப் பண்ணலாமா? அவங்க கொலை தெய்வம் யாரா? யாரு? பிள்ளைங்க இப்ப நினைக்கிறாங்க வருங்காலத்தில் பிள்ளைங்க வந்து ஏசப்பா என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். அடுத்தபடியா வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஸ்கிப் போட வராங்க வாலண்டியர்ஸ். அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாதான் உங்களுக்கு புரியும். பேசாதீங்க. அவளா மதனே மதனே என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கியா? எங்க படிச்சிட்டு இருக்க? போனை தான் பார்த்துன்னு இருக்கிற. குடிப்பி போனு. பார்த்தாலும் போனு 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 பண்ண. இப்போ ஹோம்ஒர்க் பண்ணு. ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா காலையில இருந்து ஒரே போனே பார்த்துன்னு இருக்க. வட்டம் உங்க அப்பா வட்டம் சொல்ற. முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? இரு டீ கொண்டு வரேன். இரு யாருன்னு பாக்குறேன். டீ குடி மதன், டீ குடி. ஹலோ யாருப்பா? சொல்லு ஜானே. என்ன ஜானே வந்திருக்க? மன்மதனா? மதன் தான் இருக்கிறான் ஜானே. மன்மதன்லாம் இங்க யாரும் இல்ல. அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஜானே. எதுலாம் கூப்பிட்டு வந்திருக்க? VPSல அவன் ஏற்கனவே ஹோம்ஒர்க் பண்ணாத இருக்கான். அவன் இன்னும் முடிக்கிறான்டா. காலையில இருந்து முடிக்கிறான். ஒரே போனே பார்த்துட்டு இருக்கிறான். சரி உள்ளவா அவன் முடிக்கட்டும், அனுப்பி விடுறேன். முடிச்சிட்டியா மதனே? ஜான் வந்திருக்காப்பல, VPS கூப்பிடுறான். காட்டி பார்க்கலாம், முடிச்சேன்னு பார்க்கலாம்.
குட் வெரி குட். சரி ஜான் வந்திருக்காப்பல விபிஎஸ் கூப்பிடுறாங்க, போயிட்டு பத்திரமா வந்துடணும். ஓகேவா? அனுப்பிச்சுடுங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். ஜானே இவன் இப்படிதான் சொல்லிட்டு எங்கன்னா போவான், நான் உன்னை நம்பி தான் அனுப்புறேன். பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டுல சேர்த்துடணும். சரி ஓகே ஜானு. அமைதி. நல்ல பையனா இருந்துட்டு அழகா பாட்டு பேசிட்டு வரலாம்னா மதனே, டேய் மதனே, என் கூட தான் வரணும்னா டேய் வாடா நம்ம பீச்சுக்கு போலாம். இங்க போர் அடிக்குது. எங்கடா போறேன்? விபிஎஸ் கிளாஸ்க்கு போறேன்டா. டேய் அங்க சும்மாவே கை தட்டி பே பாட்டு பாடுறாங்க. வாடா பானி. அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்ன வேண்டா அவனுக்கு? பீச்சுக்கு போறேன். ஏய் நீ ஏன்டா பீச்சுக்கு போற? நீ என்ன நம்பி தான அனுப்பிச்சிருக்காங்க. அந்த புள்ளையா வரமா டேய் நான் வந்துறேன். போடா நான் வந்துறேங்கடா. ஒழுங்கா வாடா டேய். போடா எப்படியோ போடா. என்ன வந்துச்சு போடா விபிஎஸ் போறேன். போலீஸ். சரி இத்தனை நாள் வீடியோஸ்க்கு எல்லாரும் வந்தீங்களா? கதைலாம் புரிஞ்சுச்சா? பசங்களாம் தெரியுமா? பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? வீடியோஸ் ஜாலியா இருந்துச்சா போர் அடிச்சுதா? ஜாலியா இருந்துச்சா? சரி யார் யாருக்கு தெரியும்? வாங்க 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 சீக்கிரம் வாங்க. பக்கம்னா இவ்வளவு லேட்டா வரீங்க வீடியோஸ்க்கு? அப்படியா? சரி வாங்க வாங்க அந்த பையன் வரேன்டா. என்ன ஜானு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வரலையா விபிஎஸ்க்கு? ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பக்கத்துல. அப்படியா? சரி. நேத்து அக்கா சொல்லி கொடுத்த வசனம் எல்லாம் தெரியுமா? தெரியும்க்கா. சரி எல்லாம் ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். என் பெயர் தான் சித்தானே, குருபு செய்யதான் பிறந்தேனே. ஏய் என்னடா பாட்டு இது? இதெல்லாம் நம்ம இங்க பாடக்கூடாது. விபிஎஸ் சாங் மட்டும் தான் பாடணும். டோரிமான் டோரிமான் அதுவும் பாடக்கூடாதுன்ற நான் டோரிமான ஆயமானன்ற நம்ம பாட்டை பாடலாம். எனக்கே தெரியாது. யாராவது சொன்னாங்க, நானே ஃபர்ஸ்ட் நானே. சரி எஸ்தரும் வின்சியும் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். சிபிஎஸ்ல பாடணும் அந்த பாட்டு பாடணும். என்ன பாட்டு? ஜெயிக்க போறோம். அப்படியா? ஜெயிக்க போறோம் ஜெயிக்க போறோங்க. சரி நீங்க கை தட்டி பாடுங்க. இயேசுவால ஜெயிக்க போறோங்க. ஜெயிக்க போறோங்க. நாங்க இயேசுவால ஜெயிக்க போறோங்க. எனக்கு ஒரு கால் மட்டும் வருதுக்கா. சீக்கிரம் பேசிடுவாங்க. போலீஸ். ஏய் பீச்சுக்கு வந்து என்னடா பண்ணிட்டு வாங்க போய் சொல்லுங்க. சாப்பிடுவா. இப்ப நீ மட்டாங்க போய் நினைச்சா தொல்லையாந்துருவோம். உனக்கு பயங்கர தலைவலியா இருக்கும். பாட்டு பாடி அசிங்கமா தடின்னு இருப்பா இல்ல? நீ வீட்டுக்கு ஓடி பஸ்ட் போலீஸ்ல உன மேக்கப் போட்டு வரும் அங்க பீச்சுக்கு. உன் பேரண்ட் நம்பர் கொடு. யார் நீ எங்க இருந்து வரீங்கன்னா வயசாகுது உங்களுக்கா? போலீஸ் சொல்லினா ஃபர்ஸ்ட் திருமல நின்று நம்பர் சொல்லு. உங்க பேரண்ட் நம்பர் சொல்லு. ஹலோ ஹலோ உன் பேர் என்னடா? மன்மதன். மதனோட பேரண்டா நீங்க? ஆமா மேடம். யாரு? என்னம்மா உங்க பசங்களை பேசி இப்படி
ஊதாரித்தனமா விட்டுருக்கீங்க? நீங்க யாரு பேசுறது? நான் போலீஸ் பேசுறேம்மா. இதே யாரு? எது போலீஸா? மதன் எங்க இருக்கா? பீச்ல சுத்தின்னு இருக்காமா. ஐயோ மதனே, நான் உன பீச்சுக்கு அனுப்புறேன். ஐயோ மேடம் மேடம் எங்க மேடம் இருக்கீங்க? அம்மா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. சரிங்க மேடம், வர மேடம். மேடம் மேடம் அச்சுரிச்சுல போறீங்க மேடம். ஆமா உடனே இங்க பீஃபை போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. எந்த ஸ்டேஷன் மேடம்? பீஃபை போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. மேடம் ஹலோ மேடம் வரலாமா மேடம்? மேடம் மேடம் ஐயோ மதனே, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ண? நான் உன்னை விபிஎஸ்க்கு தான்டா அனுப்புனேன். எதுக்குடா அங்கெல்லாம் போய் சுத்தி? மேடம் பையன் மேடம், கொஞ்சம் விட்டு வாங்க. யார் இருக்கீங்க? யார் நீங்க? பையன் மேடம், மதனுடைய அம்மா மேடம். நான் விபிஎஸ்க்கு அனுப்புனேன் மேடம். இவன் ஊதாரித்தனமா இந்த பையன் வந்தாலே என் புள்ள கெட்டு போகுது மேடம். நான் விபிஎஸ்க்கு ஜான் பையன் கூட அனுப்புனேன் மேடம். அவனை மீறி இவன் வந்துட்டு இருக்கான் மேடம். ஆமா உலகத்துல எவ்வளவு விஷயம் நடக்குது. இந்த மாதிரிலாம் பசங்களை எப்படி விட்டுருக்கீங்களோ ஒரு கேள்வி கேட்காம. மேடம் மேடம் அவனே எந்த தப்பும் செய்ய மாட்டான் மேடம். நாங்க அதெல்லாம் செய்ய விட மாட்டோம் மேடம். எப்படின்னா அனுப்பிடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவள் தான் மேடம். சரி சரி ஒரு லெட்டர் எடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டு கூட்டு போங்கம்மா. இந்தாங்க மேடம். சரி சரி கூட்டு போங்க, கிளம்புங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் உங்க பசங்க மாட்டினானுங்க அப்புறம் உள்ள தள்ளுருவேன். வா வீட்டுக்கு எங்க அனுப்புனா நீ எங்க போய் சுத்திட்டு வர? இந்த ஜானுக்கு போன போடு, உட்காரு. வீட்டுல முட்டி போடு முட்டி போடு. முட்டி போடு. ஹலோ இதுவே மாட்டானே. ஹலோ ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. ஜானே உன்னை நம்பி தானே ஜானே நான் அனுப்புனேன். ஏன் ஜானே இப்படி எல்லாம் பண்றேன்? போன் எடுத்துறீங்க ஆண்டி, போன் வச்சுக்கோங்க. சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. ஜானே உன்னை நம்பி தானே ஜானே நான் விபிஎஸ் அனுப்புனேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் ஜானே. இதெல்லாம் கரெக்டா கேக்குறேன். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான் ஜானே. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போ ஜானே. அது வரேன் ஆண்டி. ஒரு பையன் வரான்னு சொன்னல அந்த தருதல எங்கேயோ போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா போன் எல்லாம் பண்றாங்க நம்மளுக்கு. நான் போய் மாட்டினேன் பாருக்கா. விபிஎஸ் தானே வந்தீங்க, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? கொஞ்சம் வாங்கக்கா, சால்வ் பண்ண. சரி இருங்க வரேன். வா வா ஜானே, இவன் பண்ண வேலையை பாத்தியா ஜானே? போலீஸ் வந்து குச்சின்னு போயிட்டு இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன். இவ்வளவு நேரம் இப்பதான் அனுப்புனாங்க ஜானே. உன்னை நம்பி தானே ஜானே அனுப்புனேன். நீ இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கியா ஜானே? ஆண்டி நான் விபிஎஸ் கரெக்டா போயிட்டு வந்துட்டேன் ஆண்டி. உங்க பையன் போயிட்டான் ஆண்டி. நான் உன்ன மாதிரி இருக்க மாட்டேன்றான் ஜானே. இவன் விபிஎஸ்க்கே வர மாட்டேன்றான் ஜானே. இவனுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணு ஜானே. இவன் நல்லா இருக்கணும் ஜானே. அவன் நல்ல படிப்பு படிக்கிறான். தீங்கான பசங்க கூட தீய நண்பர்களோட இவங்க சேரக்கூடாது ஜானே. இவன் என்னப்பா ஆச்சு? ஏன் விபிஎஸ் வரல? விபிஎஸ் வர சொல்லிட்டு எங்கப்பா போனேன்? ஏன் பீச்சுக்கு போனேன்? பசங்க கூப்பிட்டானுங்க போயிட்டாங்க. இப்ப பாத்தியா பீச்சுக்கு போனதால பாத்தீங்கன்னா பாத்தியா என்ன பிரச்சனை தானே மாட்டிருப்பேன். நீங்க கூட விபிஎஸ் வரேன்னு சொல்லிட்டு வெளில போனீங்களா? போனா இந்த அண்ணன் மேல தான் மாட்டுவீங்க சரியா? நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல வழியில நடப்போம். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன ஆகும்? கெட்ட வழியில நடப்போம். யாரெல்லாம் ஜான நம்ம எல்லாம் கூட எல்லாரும் விபிஎஸ் வருவீங்க பாக்கலாம். வருவீங்களா? சரி சண்டே நடக்க சண்டே கிளாஸ்லாம் வருவீங்களா? ஸ்நேகி என்ன பண்ணுவான்? எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் சரியா? அந்த வசந்தப்படி நம்ம நல்ல நண்பர்கள் கூட சேர்ந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல வழியில நடப்போம். கெட்ட நண்பர்கள் கூட சேர்ந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கெட்ட வழியில நடப்போம். சரி வாட்சும் பண்ணலாமா? Hallelujah, Sapa, Mungka Sutra, Katawi, Kira Katawi, Sutra, Kira Katawi, Sapa, Mangana, Pani, Austin, Kira, Sapa, Bibi, Katawi, saying a Swami, Nili, Austin, Kira, Sapa, Nalla, Nalla, Katawi, Katawi, Sapa, Nalla, Pani, Nalla, Kodi, saying Mudia, Chevy, Austin, Pelapata, Yes, Vinama, the Mulama, Chevy, Children, Lapidaway. நன்றிமா, ரொம்ப நன்றிமா. எங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணது ரொம்ப நன்றிமா. இனிமேல்லாம் ஒழுங்கா திரும்பி இருடா. யார் கூட சேராத நல்ல பிள்ளையா இருடா. எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணலாமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதனால நம்ம என்ன பண்ணோம்? நல்ல நண்பர்களோட சேரும். நீங்களும் சிபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனீங்களா? சமத்தா வீட்டுக்கு தானே போனீங்க? சூப்பர். அடுத்தபடியா ஜூனியர்ஸ் கிட்டு சீக்கிரம் வாங்க.
ரெடியா? சைலண்டா இருந்தாதான் புரியும். ரெடியா? போனா வாயா. செய்வாரு பெரிய இவரா உன்னை என்ன செஞ்சுக்கிறாரு ஏ வாடி மாலுக்கு போலாம் சரி நாளைக்கே எங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வரடி நீங்க வாடி செல்ஃபி எடுக்கலாம் எங்க அம்மா இப்பதான் போன் பண்ணுவாங்களா புடிடி ஹலோ ஜாஸ்மின் அம்மா உங்களுக்கு ஒரு வேலை அம்மா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா சும்மான போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா சர்ச்சுக்கு போனியாம்மா அதெல்லாம் நான் அப்புறமேட்டா போயிருக்கேன் நீங்க வைங்கம்மா ஃபர்ஸ்ட் போனை சரிடி பாய்டி நாளைக்கு பார்க்கலாம் ஜபம் பண்ணுறேன் நாளை கொடுக்காங்க எல்லாரையும் ஆசீர்வாதிங்கப்பா ஒன்றும் நிறையா பேர் வீடு சொன்னாங்க ஆமென் சரி போயிட்டு வாமா போயிட்டு வந்துட்டியா போயிட்டு வந்துமா நீ வேணா நம்மள பாருப்பா என்னம்மா சர்ச்சைக்கு போயிட்டு வந்து இப்படி செல்ஃபி எடுக்கிற ப்ரே தானே பண்ணோம் அதெல்லாம் நாங்க அப்படிதாம்மா போகமா தலைவலிக்கு நான் போய் தூங்குறேன் அம்மா செம்ம தலைவலிக்குது எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தாங்கம்மா இருக்குமா ஹலோ டாக்டர் ஹலோ அம்மாக்கு நல்லா ஆயிடுச்சு வாங்க சுகர் பிபி ஏதாவது இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர் உங்க அம்மா இறந்து 5 நிமிஷம் ஆகுதுமா ஹலோ கையில கருப்பு கலர்ல இருக்குடி சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா சரி ரிப்போர்ட் நாளைக்கு வந்துடும்டி ஹலோ உனக்கு பிளட் கேன்சர் இருக்குடி நீ இன்னும் ஒரு 2 monthsல இறந்துவடி
அதுக்கு ஜம்ப் பண்றீங்களா கொஞ்சம்? நீ ஏசுப்பா ஏசுப்பா உனக்கு எல்லாமே தருவாங்க. ஹலோ, யுவர் பிளட் கேன்சர் முடிஞ்சிடுச்சுடி. ஃபிளாஷ்பேக். மா சாரிம்மா, நான் உன்னை தப்பா சொல்லிட்டேன். நானே ஏசாப்பா ஏற்றுக்கிறேன். சரி வாடா, நீ இனிமே என் கூட சர்ச்சுக்கு வாடா, இனிமே உனக்கு செய்வேன். எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணலாமா? இந்த நாடகத்துடைய கான்செப்ட் என்னன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அதுல வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பிள்ளை வந்து கீழ்படியில உடம்பு சரியில்லாததால அவங்க அம்மா இறந்துட்டாங்க. மறுபடியும் தன்னுடைய மகளுக்கு பிளட் கேன்சர் வருது. கவனிங்க, பிளட் கேன்சர் வருது. அதனால வந்து அவங்க மறுபடியும் அசட்டை பண்ணாங்க ஏசப்பாவை. மறுபடியும் ஜோம் பண்ணும்போது ஏசப்பா சுகத்தை உங்களுக்கும் வியாதியா, பலவீனமா, கடன் தொல்லையா, தலபாரமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வேபர் நகர் 11ஆம் தெரு பெத்தேல் அப்போஸ்தல ஜெப வீட்டில் உங்களுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆபிரகாம் ஐயாவும் மெர்சி அக்காவும் உங்களுக்காக ஜோம் பண்ண ஆயத்தமா இருக்காங்க. உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் நீங்க வந்து பாஸ்டர் அணுகவும். நன்றி. இன்டர்ல இருந்து வசனம் சொல்ல வராங்க மெட்டில்டா. நாள் 1 பிரார்த்தனை செய்யும் தலைவர்கள். மனப்பாட வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:15. நாள் 2 கீழ்ப்படியும் தலைவர்கள். மனப்பாட வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. யாத்திராகமம் 19:5. நாள் 3 பொறுப்பான தலைவர்கள். மனப்பாட வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. அடுத்து கிரேசி. அமைதியா இருங்க. பூமி எல்லாம் என்னுடையது. யாத்திராகமம் 19:5. ஆகாஷ். நான் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி குடிக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நம் கேட்பவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:15. 2 நாள் வாசனம். இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அவரை கை கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களில் நீங்களே என் சொந்த சம்பதாய் இருப்பீர்கள். யாத்திராகமம் 19:5. 3 நாள் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. 5 நாள் பிள்ளைங்க வந்து சிபிஎஸ் வந்தாங்கல்ல, ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க, எப்படி வசனம் கேட்டாங்க, கதை சொன்னாங்க, டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமா? நீங்க சைலண்டா இருந்தாதான் புரியும்.
உட்காருங்க. உட்காரு பிரதாப். இங்க கவனி. இவ்வளவு நேரம் நீங்க டான்ஸ் ஆனீங்க, எல்லாம் அமைதியா கேட்டாங்கல்ல, வீடியோ பார்க்கலாம். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு
நெக்ஸ்ட் அடுத்தபடியா இயேசுவை கொண்டாடுவேன். இன்டர் பாய்ஸ். சைலண்டா இருங்க. Masse,
அடுத்தபடியாக ஈஸ்ட் வெஸ்ட் இல்ல அப்படின்ற பாடலுக்கு நடனம் ஆட வராங்க இன்டர் கேர்ள்ஸ். காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே காலம் நல்ல காலம்
ஆவியின் கனிகள், நமக்கு ஆவியின் கனிகள் எத்தனைன்னு சொல்லிட்டு நமக்காக சொல்ல வரார் மோசஸ். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தி, அடுத்தபடியாக மாம்சத்தின் கிரியைகள் சொல்ல வராங்க சாக்ஷி. அவை விபச்சாரம், கேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இவையெல்லாம் நமக்குள் இருந்தால் சாத்தான் நம்மை ஆழ்வார். தேங்க்யூ. ஜோரா கிளாப் பண்ணலாமா? அடுத்து வின்சி, டைசி, ஐஸ்வர்யா, ஜெமிமால் டான்ஸ் ஆட வராங்க. அம்மா அமைதியா உட்காருங்களா? அடுத்து பச்சியா தமிழ் உட்காருப்பா. பின்னாடி பாக்குறவங்களுக்கு தெரியல, உட்காருங்க. எண்ட் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட்ல இருந்து அவ்வளவுதான் அப்படியே விட்டுட்டு